ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி எப்படி நம்ம வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கான வீடியோ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போமே கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டெக் வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாமலே வாட்ச் பண்ணலாம். இப்போ வாங்க எப்போதும் போல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆகிட்டு அப்படின்னா அது எப்படி நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணுறலாம் அப்படிங்கிறதுக்காக 7 பேசிக் டிப்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ்லாம் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த 7 டிப்ஸ்க்கான ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷனுமே வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ எதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில முக்கியமான டிப்ஸ்லாம் வந்துட்டு தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்க. முக்கியமாக வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம 1 by 1 வந்துட்டு டிப்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்ட் குவிக்லி. ஸோ அதாவது இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் ஏதாச்சும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான ஆக்ஷன் வந்துட்டு எடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஹேக்கர் கையில் உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு இருக்கனால உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஏதாச்சும் போஸ்ட், அதாவது ஸ்பேம் போஸ்ட், அதாவது ஏதாச்சும் எப்படி சொல்கிறதுன்னா தவறான விஷயங்களை வந்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு பேன் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்ஷன் வந்துட்டு எடுங்க. செகண்ட் டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா லாக் அவுட் ஆஃப் ஆல் டிவைசஸ். அதாவது இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போங்க, அங்கே வந்துட்டு லாக் அவுட் ஆஃப் ஆல் டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் எதுலாம் மற்ற ஏதாச்சும் மொபைல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு லாக் அவுட் வந்து கொடுத்துருங்க. அண்ட் தேட் டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு உடனே வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக, யூனிக்கான பாஸ்வேர்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 2 factor authentication அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு ஆக்டிவ் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோவில் 1 by 1 ஒவ்வொரு டிப்பாக சொல்லல, அதையும் வந்துட்டு சொல்கிறேன். நீங்கள் அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. 4வது டிப் என்ன அப்படின்னா செக் யுவர் ஐடென்டிட்டி. அதாவது இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக் ஆகிட்டு அப்படின்னா உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டில் போய் வந்துட்டு பாருங்கள், ஏதாச்சும் போஸ்ட் வந்துட்டு போட்டிருக்காங்களா இல்லையான்னு வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு வேளை ஏதாச்சும் போஸ்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா உடனே வந்துட்டு முடிச்ச வரைக்கும் நல்லா வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதாவது ரிப்போர்ட்டில் ஸ்பேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த போஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் 5th டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா செக்யூர் யுவர் இமெயில். அதாவது உங்களுடைய இமெயில், அதாவது இப்போ ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் இமெயிலாம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒருவேளை இமெயில் போட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயிலுக்குமே வந்துட்டு எந்த ஒரு சேஃப்மே வந்துட்டு கிடையாது. ஸோ அதனால் அதோடைய பாஸ்வேர்டும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு 2 factor authentication எனபிள் பண்ணுற மாதிரி இதுக்கும் வந்துட்டு எனபிள் பண்ணிக்கோங்க, இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ வீடியோ அந்த டிப்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அண்ட் 6th டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்போர்ட் த ஹேக். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் ஆன உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹேக் ஆன உடனே வந்துட்டு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஹேக் ஆகிட்டு அப்படின்னு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா கூகுள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் ஹெல்ப்லைன் அப்படின்னு வந்துட்டு போடுங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ட்விட்டர் வந்து இருக்குது அப்படின்னா ட்விட்டரில் போய் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வந்துட்டு மென்ஷன் பண்ணி டேக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹேக் ஆன உடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 7th ஃபைனல் டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா பி காஷன்ஸ். அதாவது பி காஷன்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பா. அதாவது இப்போ உங்களுக்கு வந்துட்டு இமெயில் இல்லை அப்படின்னா அதர் சோர்ஸான மெசேஞ்சர், வாட்ஸ்அப் எதுவானாலும் இருக்கட்டும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க்ஸ் வந்துட்டு வருது அப்படின்னா அன்வான்டான லிங்க்ஸு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்ஸோ ஸோ எதுவாக வேணாலும் வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் வந்துட்டு தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்துட்டு வருது அப்படின்னா எந்த ஒரு லிங்க்குமே நீங்கள் வந்துட்டு நம்பிக்கை வச்சு வந்துட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த லிங்கில் வந்துட்டு அன்வான்டான ஸ்பேம், அதாவது எப்படி சொல்லலாம் மால்வேர் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு அடங்கியிருக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணுற மூலமாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லை மற்ற எந்த அக்கௌண்ட்டானாலும் வந்துட்டு
இருக்கலாம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், யூடியூப் அக்கௌண்ட், இந்த மாதிரி பல நம்ம எல்லா இதுலேயுமே வந்துட்டு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் எதுவானாலும் வந்துட்டு இருக்கலாம், எதுனாலும் எப்படினாலும் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு கிளிக்னால ஈஸியாக வந்துட்டு ஹேக் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்க கைக்கு வந்துட்டு எடுத்துக்கிட முடியும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு லிங்க்குமே வந்துட்டு நீங்கள் நம்பிக்கை வச்சு ஓப்பன் பண்ணாதீங்க. அது எந்த லிங்க் எதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த லிங்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எந்த லிங்க்குமே வந்துட்டு கிளிக் பண்ணாதீங்க. இப்போ இந்த 7 பேசிக் டிப்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன் வந்துட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன் வந்துட்டு கொடுக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் என்னென்ன டிப்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்க போது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறலாம் வந்துட்டு இனிமேல் தான் வந்துட்டு நம்ம ப்ரீஃபாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஆக்ட் குயிக்லி அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்னு கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் வேகமாக வந்துட்டு ஆக்ஷனில் வந்துட்டு இறங்கினா தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஹேக்கர் கையில் உங்களுடைய அக்கௌண்ட் எவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு எப்படி சொல்லுங்கள் ஒரு சேஃப்டியுமே வந்துட்டு இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் ஆன உடனே நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணணுமோ அதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பண்ணிடுங்க. சீக்கிரம் வந்துட்டு இமிடியேட்லியாக வந்துட்டு ஆக்ஷன் வந்துட்டு எடுங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஆக்ட் குயிக்லி அப்படிங்கிறத வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். இப்போது அந்த ஆக்ட் குயிக்லி அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ என்னென்னா நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் இப்போ வேகமாக வந்துட்டு ஆக்ஷனில் இறங்கலை அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ ஒரு 3 டிப்ஸ் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நடக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்காக அந்த டிப்பை வந்து சொல்லியிருப்பேன். இப்போ அது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த 3 விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, மினிமைஸ் டேமேஜ். அதாவது நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வேகமாக வந்துட்டு ஆக்ஷனை காட்டுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் 1 மினிட் நண்பா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஆக்ஷன் காட்டுறீங்களோ ஸோ அப்போ தான் உங்களுடைய ஹேக்கருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆஃப் வைக்க முடியும். இல்லை அப்படின்னா ஸோ உங்களுடைய ஹேக் பண்ண அந்த ஹேக்கர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் தேவையில்லாத அன்வான்டான ஸ்பேம் போஸ்ட்லாம் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த போஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு டிலீட் பண்ணி அதாவது ரிமூவ் வந்துட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே இந்த பாயிண்டில் வந்துட்டு அடங்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக வந்துட்டு ஆக்ஷன் காட்டுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் உங்களுடைய ஹேக்கருக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு ஆப் வச்சு அவனை கோலி அமுக்கிற மாதிரி வந்துட்டு அமுக்க முடியும். அடுத்த 2வது டிப், அதாவது இதில் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைவேட் டேட்டா தெஃப்ட். அதாவது ப்ரைவேட் டேட்டா தெஃப்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ், அதாவது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுடைய ஃபேமிலி இல்லைனா ரிலேட்டிவ்லாம் வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரைவேட்டான மெசேஜெல்லாம் வந்துட்டு திருடுறதுக்கு நிறையப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய போஸ்ட்டு இல்லை மற்ற அதர் எந்த விஷயங்கள் பண்ணாலுமே இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சேட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யாருமே பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துட்டு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஹேக்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் முதல்ல பண்ணுவாங்க. உங்களுடைய சேட்டெல்லாம் வந்துட்டு ரீட் பண்ணுவாங்க, அதை வந்துட்டு திருடுவாங்க, அதாவது அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு காப்பி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அதான் முதல்ல சொன்ன மாதிரி டக்குன்னு வந்துட்டு ஆக்ஷன் வந்து எடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி சீக்கிரமாக வந்துட்டு ஆக்ஷன் வந்துட்டு எடுங்க. 3வது டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஈஸியர் ரெக்கவரி. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு குயிக்காக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் உங்கள் கையில் சீக்கிரமே வந்துட்டு கிடச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அதாவது இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது ஹெல்ப்லைன் அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ போக போக வந்து சொல்கிறேன். ஸோ அதான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு திரும்ப உங்கள் கையில் வந்துட்டு கிடச்சிடும். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் போக போக நிறைய டிப்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்துட்டு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோட சேம் டைப் லாக் அவுட் ஆஃப் ஆல் டிவைசஸ். இது நான் வந்துட்டு எதுக்காக 2வது டிப்பாக வந்து சொன்னேன் அப்படின்னா, இதை நீங்கள் சீக்கிரம் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஹேக்கர் கையிலேருந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு வச்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஹேக்கர் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் அந்த லாக் அவுட் ஆஃப் டிவைஸை 2வது டிப்பாக வந்துட்டு சொன்னேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படி வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இது நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்டாப் ஹேக்கர்ஸ் ஆசஸ், அதாவது உங்களுடைய ஹேக்கருடைய ஆசஸ் வந்துட்டு உங்களால் கண்டிப்பாக டெர்மினேட் பண்ண முடியும். அப்படி டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேக்கரால் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லாக் அவுட் ஆஃப் டிவைஸ் வந்துட்டு கொடுக்க சொன்னேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிவென்ட் ஃபர்தர் டேமேஜ். இதை நீங்கள் பண்ணுறதுனால வந்துட்டு இதுக்கப்புறமும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் மற்ற ஏதாச்சும் அதர் போஸ்ட் இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஸ்பேம் மெசேஜஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்துட்டு லாக் அவுட் ஆஃப் ஆல் டிவைசஸ் வந்துட்டு பண்ண சொன்னேன். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த லாக் அவுட் ஆஃப் ஆல் டிவைசஸ் வந்துட்டு எங்கே போய் எப்படி எதை ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்னோட ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னோட ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு வந்துட்டு லாக் அவுட் ஆஃப் ஆல் டிவைசஸ் இல்லை அப்படின்னா லாக் அவுட் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு எந்தெந்த டிவைஸ்லாம் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கோ ஸோ அது எல்லாமே முற்றிலுமாக வந்துட்டு டெர்மினேட் வந்துட்டு ஆகிடும், அதாவது பிளாக் ஆகிடும். ஸோ அது பிளாக் ஆனதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் லாக்கிங் அவுட், அதாவது லாக் அவுட் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நல்ல ஒரு யூனிக்கான நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டாக வந்துட்டு செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு உண்டு. ஸோ அதையுமே வந்துட்டு ஆக்டிவ் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டிப்பில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோட 3வது டிப் சேஞ்சிங் யுவர் பாஸ்வேர்டு. ஸோ இதை வந்து நான் எதுக்காக வந்துட்டு சொன்னேன் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்துட்டு எங்கே எப்படி போய் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ வந்துட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த சொல்லக்கூடிய டிப் வந்துட்டு அதாவது லாக் அவுட் ஆஃப் ஆல் டிவைசஸ்க்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஒரு டிப். ஸோ அதனால் நீங்கள் அந்த செகண்ட் டிப் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது உங்களுடைய பேஜ், அதாவது போஸ்ட் வந்துட்டு போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த சைடு வந்துட்டு அதாவது ரைட் சைடு கார்னரில் ஒரு 3 பார் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் பாஸ்வேர்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு என்டர் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு, அதாவது அதுக்கப்புறம் இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணுற அந்த பாஸ்வேர்டு வந்து அது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்துட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி மெஷூருக்காக இந்த 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன், ஸோ அதையுமே வந்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட 4வது டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்போர்ட் த ஹேக். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிப்போர்ட் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்துட்டு டாப் ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு ஒரு 3 பார் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து ஹேக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி வந்துட்டு கன்வே பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஹேக் வந்துட்டு ஆச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் லிங்க் வந்து நீங்கள் ஒரு வேளை கிளிக் பண்ணியிருந்தா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதேமாதிரி வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஒரு வேளை நீங்கள் எதுவும் லிங்க் வந்துட்டுனா வந்துட்டு கிளிக் பண்ணலை, மற்றபடி வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு, ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னைக்கு ஆச்சு, ஸோ எந்த டைமிங், அது எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த மெசேஜ் வந்துட்டு கன்வே பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வந்துட்டு எடுக்கணும். ஏன்னா ரிப்ளை அப்படிங்கிறது உடனே எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. அதுலேயும் முக்கியமாக சோஷியல் மீடியா ஒரு பெரிய ஒரு டீம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ரிப்ளை வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த மெயில், அதாவது மெசேஜ் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு திருப்பி அந்த மெசேஜ் நீங்கள் கன்வே பண்ண மெசேஜுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ரிப்ளை பண்ணலாம். அப்படி ரிப்ளை பண்ணும்போது நீங்களும் குயிக்காக வந்துட்டு அந்த மெசேஜை வந்துட்டு திருப்பி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடலாம்.
இதோட 5ஆவது டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி என் அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபாலோ த இன்ஸ்டாகிராம்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு சில வழிகாட்டுதல் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய ரெக்கார்டு அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ரெக்கார்டு வந்துட்டு பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் யுவர் ஐடென்டிஃபிகேஷன் அதாவது உங்கள் தரப்பில் இருந்து அதாவது இப்போ நீங்கள் தான் அந்த அக்கௌண்ட் வந்து யூசர் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராம் தரப்பில் இருந்து உங்ககிட்ட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் இல்லைனா அதர் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு சப்மிட் பண்ணி ஆகணும். உங்களுடைய ஏதாச்சும் பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இது நீங்கள் தானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ அந்த இடத்துல கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை. 3ஆவது ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் த வெரிஃபிகேஷன் ஃபார்ம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேட்பாங்க. அதுக்காக ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு இல்லை, ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தான். அது என்னென்ன அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நேம் வந்துட்டு கேட்பாங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு எந்த ஜிமெயில் அதாவது வந்துட்டு எந்த இமெயில் வந்துட்டு ஆட் ஆகிருக்கோ ஸோ அதோடைய அந்த இமெயில் ஐடி வந்துட்டு கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் இது வந்துட்டு கேட்பாங்க. இந்த 4 விஷயங்களுமே வந்துட்டு நீங்கள் அந்த இடத்த கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுங்கள். கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துட்டு இருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல யூசர் நேம்லாம் கேட்கும்போது நீங்கள் எந்த அக்கௌண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணீங்களோ கரெக்டாக அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் மட்டும் அந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். வேறு எந்த விஷயங்கள் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு 4ஆவது ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா சப்மிட் த வெரிஃபிகேஷன் ரெக்வஸ்ட். அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ ஒன்ஸ் வந்துட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸை ஒன்ஸ் அகைன் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இதை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5ஆவது ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா வெயிட் ஃபார் வெரிஃபிகேஷன். இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அவங்க அந்த டீம் வந்துட்டு உங்களுடைய மெயில் அதாவது இந்த ரெக்வஸ்ட் வந்து பார்ப்பாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் ஃபார்மு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்துட்டு அதாவது இந்த வெரிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் அதை வந்து நல்லா செக் பண்ணி ஸோ உங்களுடைய ப்ரூஃப்ஸ் தானா இதெல்லாம் அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு அவங்க திருப்பி அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது நீங்களும் வந்துட்டு குயிக்காக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு முக்கியமாக ரொம்ப பொறுமையும் நிதானமும் வந்துட்டு தேவை. ஏன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆகிட்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கூட. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் டீமும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குயிக்லி வந்து அவங்களுக்கு திருப்பி ரீப்ளை வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு உங்கள் கையில் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பொறுமையும் நிதானம் வந்துட்டு தேவை. ஸோ இதை வந்துட்டு ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. 6th டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா செக்யூர் யுவர் இமெயில். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக இமெயில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யாராச்சும் ஹேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுடைய இமெயிலையும் வந்துட்டு கூட வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அட்டாக் பண்ணுறதுனால வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இமெயில் வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நிறைய கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் ட்ரைவ் இந்த மாதிரி கூகுள் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிப்போம், யூடியூப் இன்க்ளூடிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறனால உங்களுடைய ஜிமெயில் வந்துட்டு ஹேக் பண்ணப்படுது அப்படிங்கிறத உண்மை. ஸோ அப்படி ஹேக் பண்ணப்பட்டது அப்படின்னா உங்களுடைய ப்ரைவசியான அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு திருடப்படலாம். ஸோ அதனால் எந்த அளவுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் வந்துட்டு ஹேக் ஆகுதோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஜிமெயிலுக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு சரியான ஒரு முக்கியமான ஆக்ஷன் வந்துட்டு எடுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜிமெயிலுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு இப்போ என்னதோ ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய நியூ ஸ்ட்ராங்கான ஒரு யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணும்போது லாங் இன்டிஜர்ஸ் அதாவது ஒரு 12 அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் கேரக்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு என்னன்னா உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி முக்கியமான நமக்கு
நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஆட் பண்ணுறது வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர்னா பாஸ்வேர்டுக்கு தன்னுடைய நேம் அதுக்கப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த் தான் வந்துட்டு ஆட் பண்ணிங்க. ஸோ அது வந்துட்டு அவங்களோட மேபி இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை வச்சு அவங்க ஈஸியாக என்ட்ரு பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பாஸ்வேர்டு வந்துட்டு எப்போதுமே யாருக்கும் ஒரு தெரியாத மாதிரியான ஒரு பாஸ்வேர்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்துட்டு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன பிள்ளைத்தனமாக வேறு ஏதாச்சும் க்ரியேட்டிவாக கொஞ்சம் யூனிக்காக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான பாஸ்வேர்டு வந்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி எவ்வளோ முடியலை அப்படின்னா கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சஜஸ்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு போடுங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சில நம்பர்ஸ்லாம் வந்துட்டு வரும். இல்லைனா வேறு ஏதாச்சும் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு 2வது ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கே சொன்ன அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் நான் வந்துட்டு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி ஸோ இதுக்கும் வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் இந்த 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், அதாவது ஆக்டிவ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அது கூட கொஞ்சம் ஒரு சேஃப்டியான ஒரு மெஷூராக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனே வந்துட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. தேட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய இமெயிலை அப்பப்போ வந்துட்டு செக் பண்ணுங்கள். யாருமே இமெயிலெலாம் போய் செக் பண்ணுறதே கிடையாது. மற்ற வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணால் டைம் இருக்குமே தவிர மெயில்ஸ் யாருமே செக் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை இந்த மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ எல்லாருமே ஜிமெயில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கூகுள் இந்த மாதிரிலாம் லாகின் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஜிமெயில் ஐடி வந்துட்டு தேவைப்படும். ஸோ அப்படி ஜிமெயில் ஐடி தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒரு சில பேர் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு சில பேர் அவங்களுடைய யூசேஜ் பொறுத்து 2 3 யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எல்லா அக்கௌண்ட்ஸையும் இப்படி செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் மெயில்ஸ் வந்துருக்கா வந்து பாருங்கள். அதுலேயும் அன்வான்டான மெயில்ஸும் வரலாம். ஏன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் தான் மெயில்ஸ் வரணும்னு இல்லை, அதுலேயும் மெயில்ஸ் வரும். நீங்கள் அதில் போய் ஏதாச்சும் லிங்கை கிளிக் பண்ணி மறுபடியும் ஏதாச்சும் ஹேக் ஆகிட போகுது. அதனால் என்ன மெயில்ஸ்லாம் வந்துட்டு பாருங்கள், லிங்க் எதுவுமே வந்துட்டு கிளிக் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் வந்துட்டு செக்யூராக வந்துட்டு வச்சுக்கலாம். இது மூலிமா உங்களுடைய ஹேக்கர்கிட்ட வந்து உங்களுடைய இமெயிலை வந்துட்டு அட்டாக் பண்ணாமல் நம்ம ஈஸியாக வந்துட்டு சேஃப்டியாக வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லாஸ்ட் ஒன் டிப் 7th டிப் வந்துட்டு என்ன அப்படின்னா பி காஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு 6 ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு பி வெரி ஆஃப் பிஸ்ஸிங் மெயில்ஸ். அதாவது வந்துட்டு உங்களுக்கு மெயிலில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமே மாதிரி வந்துட்டு ட்ராமா பண்ணி உங்ககிட்ட இருந்து ஹேக்கர் வந்துட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருங்க. ஏன்னா இமெயில்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அங்கே இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஹேக் பண்ணிடுவாங்க. அங்கே ஹேக் பண்ணதுக்கப்புறம் இமெயிலையும் வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டாகிராமே வந்துட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கவனமாகவே வந்துட்டு இருங்க. 2வது விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவாய்ட் சஸ்பியஸ் லிங்க்ஸ். அதாவது உங்களுக்கு வந்துட்டு லிங்க்ஸ்லாம் ஏதாச்சும் வருது மெயில்ஸில் அப்படின்னா அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மெயில்ஸ் வந்துட்டு மெயில்ஸுன்னு இல்லை மெசேஜ் இந்த மாதிரி எந்த விஷயத்துல வந்து லிங்க்ஸ் வந்தாலுமே அதை வந்துட்டு கிளிக் பண்ணாதீங்க. அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் 3வது வந்துட்டு என்ன அப்படின்னா வெரிஃபை இன்ஸ்டாகிராம்ஸ் கம்யூனிகேஷன். அதாவது இது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் தான் இந்த மெசேஜ் வந்துட்டு வந்திருக்கா, அந்த மெயில் வந்திருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி அவங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பண்ணுங்கள். 4வது ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் யூனிக் பாஸ்வேர்ட் அண்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. அதாவது வந்துட்டு நீங்கள் இப்போ பாஸ்வேர்டு வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கெஸ் பண்ணாத மாதிரியான பாஸ்வேர்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் 5th ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். இது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லக்கூடியது தான். ஸோ இதையுமே வந்துட்டு ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஆக்டிவ் பண்ணுறது அப்படின்னா நான் இப்போ சைடில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், லாஸ்ட்டாக போக டிப்ஸில் சொல்கிறேன்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் சொல்லாமலே போயிட்டேன். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த சைடில் வந்துட்டு மிரரில் அதாவது ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்துக்கோங்க எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் 6th ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா பி காஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் வைஃபை. அதாவது நீங்கள் வந்துட்டு பப்ளிக் வைஃபைல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு லாகின் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுற மூலமாக உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு டேரெக்டாக ஒய்ஃபை மூலமாக வந்துட்டு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் தப்பு வந்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கான வீடியோ. ஸோ இதெல்லாம் தான் பெஸ்ட்டு டிப்ஸ், அதாவது பெஸ்ட்டு டிப்ஸ்னு சொல்லலாம் அண்ட் பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ்லாம் வந்துட்டு தேடி அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்காக வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோட ஃபீட்பேக்காக மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது நல்லா
ஃபன்னாக கொண்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்மகிட்ட வந்துட்டு ஒரு vlog சேனலும் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த vlog சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுலேயும் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முக்கியமாக நம்ம சேனல் இந்த டெக் சேனலையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக வந்துட்டு இருப்பேன். vlog சேனலோட இதில் கொஞ்சம் ஆக்டிவாக வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். பட் எப்படின்னு தெரியல. ஒரு டைம் கிடச்சுன்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா வீக்லி ஒரு 2 வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக இப்போ நம்ம சேனலில் 1.85K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதாவது 1850 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கூடி சீக்கிரம் 2K அதுக்கப்புறம் 5K 10K வரைக்கும் வந்துட்டு போகணும். ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.